friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் ஏஜியோல இருந்து ஒரு ரெண்டு குர்த்தி பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம அதோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து வியர் பண்ணியும் காட்ட போறேன். அந்த குர்த்தி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு குர்த்தியுமே வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரெண்டு குர்த்தியுமே வந்து வியர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஒரு குர்த்தி வந்து நான் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கதா அந்த பிங்க் பீச் பேஸில் வர ஒரு குர்த்தி தான். இந்த குர்த்தியோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிருத்திகா அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இவங்களோட பிராண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டிசைனே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப் கோடு போட்டிருக்க மாதிரி இருக்குது இல்லையா, லைன் போட மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட குர்த்திஸ் மோஸ்ட்டாக வந்து இருக்கும். அதில் சில்வர் வேவிங்கோ இல்லை வந்து கோல்டு கலர் வேவிங்கோ அதில் எக்ஸ்ட்ரா அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அதிகமாக நான் அந்த ஏஜியோவில் வந்து நான் நிறைய குர்த்திஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் நம்ம இப்போ வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து நெக் டிசைன் வந்து நான் ஆர்டர் பண்ணது வேறு, பட் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து போட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நான் வியர் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வியர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து லைனிங் கிடையாதுங்கிறனால கொஞ்சம் ட்ரான்ஸியாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீட்டாக நமக்கு போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சில்வர் வேவிங்கில் இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு இதில் கூட அந்த வேவிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு சேம் பேட்டர்ன் தான் வரும். இப்போ நம்ம அடுத்த குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர். ஸோ இந்த கலரில் என்கிட்ட குர்த்தி இல்லாதனால பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன். அண்டு இது வந்து நார்மல் காட்டன் கிடையாது, இது வந்து ஒரு சில்க் மாதிரி இருக்கும் நமக்கு மெட்டீரியல் பார்க்குறதுக்கே. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான ஒரு குர்த்தி. இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலருமே. இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. அண்ட் இதோட சைஸ் வந்து நான் வாங்கினது வந்து இந்த குர்த்தி தான் நான் ஆல்ட்ரு பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து இது எல் சைஸில் வந்து எனக்கு கிடைக்கல. நான் ஆர்டர் பண்ணும் போதே XXL சைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து அந்த சைஸை வந்து ஓகேன்னு வாங்கிடுவேன். எனக்கு அந்த குர்த்தி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சைஸ் பெருசாக இருந்தாலுமே வாங்கி என்னோடய சைஸ்க்கு அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிப்பேன். அதனால தான் நான் இதுவுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணணும், ரொம்ப பெருசாகவே இருக்குது. நான் அதில் சொன்ன மாதிரி நம்ம அதுலேயும் வந்து சில்வர் இது பார்த்தோம் இல்லையா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் இது மாதிரி தான் இதுலேயுமே வந்து வேவிங் கொடுத்துருப்பாங்க. பட் இது அந்த பிராண்டு வேறு. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. நெக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பின்னாடி க்ளோஸ்டாகவும் ரவுண்ட் நெக்காகவும் ஃப்ரண்ட்டில் வந்து வர மாதிரி இருக்கும். இதோட கை பார்த்திங்கன்னா நமக்கு 3/4 வரைக்கும் வரும். அது வந்து எல்போ தான் வரும். பிங்க் கலர் ஃபஸ்ட்டு பார்த்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 3/4 வரைக்குமே வரும். அந்த ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ட்ரு பண்ணும் போது அது எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு குர்த்தியும் பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேலே ஒரு பாதி ஹாஃப்க்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், நமக்கு ட்ரான்ஸியாக இருக்காது. அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல் கலர் வைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு குர்த்தி. அண்ட் இதோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ளஸ் சாட்டன் மிக்ஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் குர்த்தி தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட டிசைன் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் மாதிரி, அதில் வந்து சில்வர் வேவிங் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து வரும். அண்ட் இந்த பிங்க் கலருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு கலர்லேயும் இந்த குர்த்தி வந்து சேம் டிசைனில் வேறு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் வந்து இந்த குர்த்தி வந்து ரொம்ப ட்ரான்ஸியாக இருக்குது. அது ஒரு விஷயம் மட்டும்தான், லைனிங் கிடையாது. ட்ரான்ஸியாக இருக்கிறனால மட்டும். அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக. அண்ட் நெக்குமே பாருங்கள் போட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண குர்த்தியோட இமேஜ் வந்து சைடில் போடுறவங்களுக்கு அதோட நெக் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட் நெக் வச்ச மாதிரி தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் அதே மாதிரி தான் போட் நெக் மாதிரி தான் நமக்கு வந்து க்ளோஸாக நெக் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க குர்த்திஸ் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஓப்பனும் நார்மல் லென்த் இங்கேருந்து நமக்கு வர மாதிரி இருக்கும். டாப்போட லென்த்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டிக்கு கீழே வரைக்குமே இருக்குது.
ஸோ ஒரு நீட்டான ஒரு ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்த்தி. அண்ட் இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. எதுவுமே ஆல்ட்ரெலாம் நான் எதுவுமே பண்ணல. யூஸ்வலாக எல் வாங்கினேன் அப்படின்னா அதை வாங்கி என் சைஸ்க்கு நான் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் குர்த்தி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி கூட நம்ம போடலாம். அது மாதிரியான ஒரு சில்க் மெட்டீரியலில் வரக்கூடிய ஒரு குர்த்தி. இது ரொம்ப அழகான ஒரு கலர், ப்ளூ கலரில் நமக்கு வந்து வேவிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வந்து ஸ்ட்ரைட் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட நெக் பின்னாடி பேக் நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து க்யூட்டாக ஒரு நாட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 வரைக்கும் வரக்கூடியது. அண்டு இதுக்கு லைனிங் வந்து இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ ஓப்பனுக்கு மேலே வரைக்குமே வந்து நமக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே வந்து டிரான்ஸியாக இருக்காது. அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸியாக இருக்கும். அண்ட் இந்த டாப்போட லென்த்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டிக்கு கீழே வரைக்குமே வரும். ஸோ அதுக்கு கீழே நம்ம லெகின்ஸோ இல்லை பலாசோ அந்த மாதிரி எது கூடனாலுமே வந்து பேர் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் பேட்டர்ன்ஸ் அந்த வேவிங் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்கு வந்து லைனிங் கிடையாது. ஸோ அது வந்து லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க டிரான்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து அந்த சில்வர் வேவிங் இதுதான் வந்து ஹேண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக வேவிங் வந்து உங்களுக்கு இருக்கும் க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்கும்போது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்கிட்ட இந்த மாதிரி கலரில் இல்லை. அதுவும் வந்து ஒரு சில்க் இந்த மாதிரி வரனால நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி கூட நம்ம வந்து போடுறதுக்கு வந்து இந்த குர்த்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு குர்த்தி இதுவுமே. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 740 ருபீஸ்க்கு வந்து இந்த குர்த்தி வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் என்னன்னா இது நான் வாங்கும் போதே வந்து XXL சைஸில் தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் எப்பவுமே யூஸ்வலாக எல் சைஸ்க்கு வாங்கிட்டு ஒன்றா ஆல்ட்ரு பண்ணணும்னா என் சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணுவேன். இல்லை ஒரு சில பிராண்ட் கரெக்டாக இருந்துச்சு நான் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இது வந்து XXL தான் அவைலபிளாக இருந்தனால நான் வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டு சைடுமே பேக்கெட்டோட தான் இந்த குர்த்தி வந்து வந்துச்சு. ஸோ என்னோட சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம பேக்கெட்டும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்லைங்க. பேக்கெட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்லையும் வந்து நான் கட் பண்ணி வந்து அடிச்சிருக்கேன். ஸோ அதுதான் இந்த செகண்ட் குர்த்தி. அவ்வளோதான். இந்த ரெண்டு குர்த்தியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு குர்த்தியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏஜியோ ஆப் இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் தரேன். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.